வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம இது போல் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா வகையான குழம்பு வகைகளுக்கும், அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், இல்லை கூட்டு, பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம தேவையான அளவு சேர்த்து ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். அதே போல் தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா கலராக நல்லா காரமாகவும் இருக்கிறதுக்கு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற டிப்ஸும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த 2 தூளும் எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மல்லித்தூள் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மல்லியில் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன குச்சி மாதிரி தூசெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுக்கி எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா முரத்தில் போட்டு புடச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு இது போல் நல்லா அகலமான தாம்பாளத்தில் போட்டு நல்லா இது போல் பரப்பி விட்டுருங்க. இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நான் ஜீரகம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே போல் மிளகு ஒரு 50 கிராம், சோம்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சோம்போட வாடை பிடிக்காது. அவங்க சோம்பை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கெலாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால நான் 50 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதே போல் கடலைப்பருப்பும் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 கிராம் கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே குழம்பு தூளாக இருக்கட்டும் இல்லை மல்லித்தூளாக இருக்கட்டும் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்ப்பேன். அதிலே ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக சுல்லுன்னு இருக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மல்லித்தூள் கூட நான் இந்த பொருட்கள்லாம் மட்டும்தான் சேர்த்து அரைப்பேன். இது போலயே செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தனி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு எப்போதும் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய மிளகா தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இது போல் பட்டையாக இருக்கிற மிளகாவாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா காரமாக இருக்கும். அதே போல் நல்லா கலராக இருக்கிற மிளகாயாக பார்த்து வாங்கிக்கிங்க தனி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாயை காம்பு இது போல் 3/4 வாசி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஃபுல்லாக காம்போடு சேர்க்கும் போது நமக்கு காரம் இருக்காது. அதனால் மிளகாவோட காம்பை கிள்ளி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா கூடயே நான் இன்றைக்கி சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகா நல்லா ஒல்லியாக நீட்டமாக இருக்கும். இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்ல கலராகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல காரம் கொடுக்கும் மிளகாத்தூளுக்கு. அதுக்காக தான் இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் சில பேருக்கு கிடைக்காது, சில இடங்களில் கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா நல்லா குண்டு மிளகாய் இருக்கும்ல, அதை எடுத்து கூட சேர்த்துக்கலாம். 2 மிளகாயும் கலந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கலரும் இருக்கும், நல்ல காரமும் இருக்கும். மிளகாத்தூளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா, மல்லி எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு நாள் காய வச்சாலே போதும். நல்லா சுல்லுன்னு இருக்கிற வெயிலில் ஒரு நாள் காய வச்சாலே போதும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு தூள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா எடுத்து இப்போ மல்லி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா உடப்படும். லேசாக அமுக்குனாலே நல்லா உடையுங்க. இது போல் உடையணும். அதே போல் மிளகாயும் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து இப்படி உடச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா உடஞ்சி வரணும். நல்லா கலன்னு காஞ்சி வரணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் தூள் நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். அதே சமயம் நல்லாவும் இருக்கும். தூள் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 தூளையும் நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 2மே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேயே எனக்கு ஆற வச்சு கொடுத்துட்டாங்க. தூள் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். 2 தூள் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. கலரும் பாருங்கள், தனி மிளகாத்தூளில் நல்ல கலராகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். கொஞ்சம் போட்டாலே போதும். இந்த தூளை நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு சில்வர் டப்பாவில், காற்று போகாத டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா தனியாக தேவைப்படுறத மட்டும் கொஞ்சமாக வேறு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் ஒவ்வொரு தடவையும் கரண்டி யூஸ் பண்ணும்போது ஈரம் இல்லாத கரண்டியாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 6 மாதம் ஆனாலும் இந்த தூள் பார்த்திங்கன்னா நிறம் மாறாமல், மனம் மாறாமல், கொஞ்சம் கூட பூச்சி வண்டெல்லாம் வைக்காமல் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.